இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் வந்து வச்சு கிருஷ்ண ஜெயந்தி வந்து படைக்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு விலாகாக வந்து காமிக்கிறேன். ஒரு மினி விலாகாக ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த விலாக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி விலாக் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லாவே வந்து வெந்திருக்கு கொண்டக்கடலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதே குக்கரை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி மறுபடியுமே வந்து பாசிப்பருப்பு வந்து இதே குக்கரில் வந்து நான் வந்து வேக வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து குக்கரை வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எவ்வளோ தேவையான அளவு வந்து நான் பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 150, 200 கிராம் கிட்ட நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம அதை வந்து வறுத்துக்கணும். ஸோ நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரொம்பவும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்லா வந்து மீடியமான கலர்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பருப்பு பாயாசம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வறுத்துக்கிறேன். ஸோ வறுத்துட்டு இங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அப்படியே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து குக்கரில் போட்டுட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த பருப்பு வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை ஊற்றி இதில் வந்து நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் அந்த குக்கரில். இப்போ வந்து குக்கரை வச்சுட்டேன் நான். ஸோ அது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பையுமே வந்து கொட்டியாச்சு. கொட்டிட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை ஊற்றிக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த பருப்பை குக்கரில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரு சவுண்ட் வரும், உஸ்ஸுன்னு. அது கேட்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து அந்த தண்ணியும் ஊற்றிட்டு குக்கரை வந்து நம்ம வந்து ப்ரெஷர் போட்டு அது குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நல்லா ஒரு 2, 3 விசில் கிட்ட நல்லா விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் இது வந்து நல்லா குழைய வந்து வெந்து வரணும். குழைய வெந்து வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த பருப்பு பாயாசம் வந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால அது சீக்கிரமாகவும் வெந்துடும் நம்மளுக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா இது குக்கர் ஒரு சைடில் வந்து ப்ரெஷர் போட்டு வச்சது அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து கோலம் போடுறதுக்கு வந்து பச்சரிசி வந்து நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், குக்கரில் வந்து பருப்புமே வெந்துருச்சு நல்லா. அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து அந்த கொண்டக்கடலையுமே வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையுமே வந்து நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எப்படி வந்து நம்ம வந்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஊற வச்சு அரைச்சி என்ன ஒரு பதத்தில் வந்து நம்ம என்ன ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் அப்படின்ற எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பராக வந்து அந்த கிருஷ்ணர் பாதம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து கிருஷ்ணர் பாதம் போட்டிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு வீடியோவுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயருமே வந்து நேற்று தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி போடுறதுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து கால் பாதம் வைக்கிறேன் அப்படின்றதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வந்து இந்த கால் பாதத்தை வந்து நம்மளால் வந்து வைக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நிறைய பேர் வந்து அதுக்கு அச்சு வாங்கி ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஐயோ! எப்புட்றா கிருஷ்ணர் பாதம் வந்து நம்ம வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சிம்பிளாக வந்து ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ குழந்தைங்க காலை வச்சு கூட பண்ணலாம். பட் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. ஒரு சில குழந்தைங்க வந்து அழுவாங்க. பட் நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபுல்லுமே வாசல்லேருந்து வீட்டை ஃபுல்லாகவே போட்டு சாமி ரூம் வரைக்குமே வந்து நான் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜை எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி முடித்தோம். ஸோ கிருஷ்ணரையுமே வந்து அழகாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.